மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல சனிக்கிழமை நம்ம ஏதாவது யூஎஸ் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்ம பிள்ளையார் சொல்லியா எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா கூகுள் ஸ்டாக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இன்னைக்கு காலைல விடிஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் கூகுளை யூஸ் பண்ணாத இந்தியன் மக்களே இல்லைங்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. ஆண்ட்ராய்ட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பல அப்ளிகேஷனில் யூடியூப் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் இரண்டரை கலந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி எனக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் இருக்குது, எனக்கு நல்லா தெரியுங்கிறவங்களும் விட்டுருங்க. அதர் தன் தட் பிகினர்ஸ்க்கு இந்த இன்னைக்கு என்ன நம்ம இந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அப்படியான சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. பாய்சனாக இருந்தால் கூட அது பாய்சன் தெரிஞ்சு குடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இது எல்லாமே. எனிவே உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா $368 இருக்கு. இந்த ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் நடந்திருக்கு 2022 ஒரு மிகப்பெரிய ஸ்பிளிட். அதாவது 20 ஷேரா ஸ்பிளிட் பண்ணி அப்போ வந்து ₹100 ஒரு ஷேர் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஷேர் $368 மதிப்புள்ள ஒரு ஷேரோட வேல்யூ 2004 இந்த ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு இருக்கிற வேல்யூ கம்பேர் பண்ணும்போது $2.48, அதாவது என்னன்னா ஒரு ₹100 ₹120 இருந்திருக்கும் நம்மளுடைய இந்தியன் மணி வேல்யூ படி. இன்னைக்கு $368 அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா ₹35,000. எத்தனை மடங்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்ட ₹100 ₹35,000 ஆகுதுன்னா 350 மடங்கு க்ரோத். ஆக்சுவலாக நீங்கள் டாலர் டு டாலர் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா வெறும் 147 மடங்கு தான். பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணும்போது நம்ம எவ்வளோ போட்டோங்கிற கணக்கெடுத்து பார்க்கும்போது நீங்கள் போட்டது ₹110 ₹100னா இன்னைக்கு ₹35,000ங்கிறது 350 மடங்கு growth இருக்கு. இந்த லாஸ்ட் 22 வருஷத்துல மட்டும் சொல்றேன் நான். 5 இயர்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200% growth இருக்கு. ₹100 போட்டிருந்தீங்கன்னா அது இப்போ என்னவா இருக்கும்னா கிட்டத்தட்ட ₹300 மாறி இருக்கும். இந்தியன் மார்க்கெட் கவனிச்சீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. 2024 இருந்து FIS வெளியே போறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அப்ப வெளியே போற FISல எங்க போவாங்க? ஒரு பகுதி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் லாஸ்ட் 1 இயர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 100% growth நோக்கி நகர்ந்து இருக்குது. ஏன்னா $179 இருந்த ஒரு ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு $368 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு நீட்டான ஸ்லோ அண்ட் ஸ்டடியான கம்பெனியாக தான் இந்த ஸ்டாக்காக தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் டைப் பண்ணும்போதே கூகுளில் ABCன்னு வருது அப்படின்னா நம்ம எதை செலக்ட் பண்ணுறதுங்கிற குழப்பத்தில் கூட இருப்பாங்க நிறைய பேருக்கு. நீங்கள் ஏவும் செலக்ட் பண்ணலாம், சியும் செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக 3 விதமான கிளாஸ் இருக்குது. ABC. இந்த பிங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் அந்த ஸ்டாக் வந்து அவங்க B கிளாஸாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் A கிளாஸ். A கிளாஸுங்கிறது ஒரு ஷேருக்கு ஒரு ஓட்டுங்கிற எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. Bங்கிறது 10 ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஆனால் அது யார்கிட்ட இருக்கும்? ஒன்லி அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து எப்பவுமே ஓட்டிங்கே இருக்காது. ஓட்டிங்கே இல்லாமல் டிவிடெண்ட் ஸ்பிளிட்டு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். பட் ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். வெரி ரேர்லி என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A கிளாஸ் வந்து அதிக ரேட் போகும். எப்படின்னா அந்த கம்பெனியில் இப்போ ஏதோ ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வர போகிறாங்க, அதுக்கு ஓட்டிங் போடணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணாதான் நிறைய ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக வாலடைலிட்டி இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பட் C கிளாஸில் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. A இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, C இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். அடுத்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2015 வரைக்குமே இந்த கம்பெனியோட பேர் வந்து கூகுள் INC அப்படிங்கிற பேரில் தான் இருந்தது. 15க்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெறும் சர்ச் இன்ஜினாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து எல்லா பிஸ்னஸும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக A to Z எல்லா பிஸ்னஸும் பண்ணணுங்கிறதுனால அந்த A to Z எதில் இருக்கும்? ஆல்ஃபபெட்குள்ளே இருக்கும். அப்படின்னு வச்சது தான் இந்த ஆல்ஃபபெட்டுங்கிற பேர்லாம். இதெல்லாம் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சது. இதெல்லாம் நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்காகவே இந்த கம்பெனியை வந்து ஒரு $10 லட்சம் விற்க முயற்சி பண்ணதும் உண்மை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் $10 லட்சம் விற்கிறதா இருந்த இதே கம்பெனி தான் இன்னைக்கு 4.4 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்பை வச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 80% விளம்பரம் தான். நல்லா புரிஞ்சுங்க, விளம்பரத்தில் தான் இவங்களோட பிஸ்னஸ். ஏன்னா அவங்க சர்ச் இன்ஜினில் நிறைய விளம்பரங்களை கொடுப்பாங்க, யூடியூப்பில் விளம்பரம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஆனால் விளம்பரம் வரும். அப்போ டேட்டா கிடைக்குது அவங்களுக்கு. என்ன டேட்டா கிடைக்குதுன்னா இந்த கிளைண்ட் யார், இந்த கிளைண்ட் எப்படிப்பட்டவர், அதாவது கிளைண்ட்டோடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இல்லை, இவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிற அல்காரிதம்ஸ் எல்லாமே இவங்களால் எடுக்க முடியுதுங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான விளம்பரங்களை பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் இவங்க 80% பிஸ்னஸ் அதில் தான் இருக்குது. உங்களுக்கு அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இது காம்படிட்டிவாகவும் இருக்கிறாங்க, பட் இவங்களோட கிளைண்ட்டாகவும் இருக்கிறாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னைக்கு எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேமோன்னு ஒரு டெக்னாலஜி இவங்ககிட்ட இருக்குது. அதாவது கார் ஆளே இல்லாமல் போகக்கூடிய கார் டெக்னாலஜி. இப்போ எப்படி கூகுள் மேப்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதில் கனெக்ட் ஆகக்கூடிய வேமோங்கிற கான்செப்டையும் லான்ச் பண்ணி காரோட டெக்னாலஜி அவங்க கொடுக்க போகிறாங்க. அதனால் ஃபியூச்சர் மார்க்கெட்டை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது கவனிச்சிங்கன்னா
ஒரு பெரிய ஆர்என்டி போயிட்டு இருக்கு. மனிதர்களுடைய ஆயுள், அதாவது வாழ்றதுக்கான வயசை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிலாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், டிராவலுக்கு தேவையான டெக்னாலஜி எல்லாமே கூட இவங்க இன்னைக்கும் வந்து ஆர்என்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பிகினரா இருக்கீங்க. ஜஸ்ட் எனக்கு தெரியும் ஒரு கம்பெனி என்கிட்ட இருக்குதுங்கிறது இன்வெஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணி. இவங்களுக்கு பிஸ்னஸில் ஆர்டர் புக்லாம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் இருக்காது. நிறைய செட்டப் கான்செப்ட், பேக்லாக், ஒரு 460 பில்லியனுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கடையிலேருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வரைக்கும் இவங்களோட கிளைண்ட் தான். ஸோ இவங்களுக்கு எப்பவுமே என்ன இருக்கு, ஆர்டர் புக்குன்னு எதுவும் இருக்காது. ஸோ ரெகுலர் ரீட்டைல் பிஸ்னஸ் தான். இருந்தாலும் 3 கண்ட்ரியை தவிர, அதாவது சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா, இந்த 3 கண்ட்ரியை தவிர மற்ற 190 கண்ட்ரியில் இவங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணாதவங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஃபர்தராக இவங்க எதை நோக்கி நகர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர், ஏஐ, அப்புறமா வந்து ரொபோட்டிக், அந்த மாதிரியான விஷயங்களில் டெக்னாலஜி டெவலப் பண்ண போகிறாங்க. அப்படி டெவலப் பண்ண போகிற இந்த டெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் காம்படிஷன் நிறையா இருக்குது. என்னதான் காம்படிஷன் நிறையா இருந்தாலும், நான் லாஸ்ட்டாக ஒரு முறை சொன்னேன், 80 பில்லியன் மதிப்புள்ள இவங்களுடைய ஷேர்ஸை வந்து இவங்க செல் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன் செல் பண்ணுறாங்கன்னா சர்வைவலுக்காக கிடையாது. இவங்க ஏன் செல் பண்ண போகிறாங்கன்னா, இவங்களுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்க கேஷ் ரிச் கம்பெனி தான், பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் அந்த ஃப்ளோ வந்து குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்க்குறாங்க. இப்போ தொடர்ந்து அவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ இந்த போன ஃபினான்ஷியல் இயரில் கொஞ்சம் டிப் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த சூழ்நிலையில் இவங்க எதை நோக்கி நகர்றாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கம்பெனியோட பி, இதுக்கும் இங்கே இந்தியன் கம்பெனி கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த கம்பெனியோட பி கவனிச்சிங்கன்னா 28 இருக்குது. இந்த 28 காலத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து எவ்வளோ ஆவரேஜ் இருக்குன்னா 20லேருந்து 22 இந்த ரேஞ்ச் இருந்தக்கூடிய ஒரு பி தான். பட் இப்போ வந்து அதோடைய நெசசிட்டியும் டிமாண்டும் அதிகமாக இருக்கிறதுனால 28 வரைக்கும் போயிருக்கு. பட் இதோட ஆவரேஜ் இயர் ஆன் இயர் க்ரோத், அந்த க்ரோத் சிஹெச்ஆர் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த பியை விட அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதோட பிஜி கவனிச்சிங்கன்னா 0.6 தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது. இருந்தாலும் இந்த டெப்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் கேஷ் ஃப்ளோ மைனஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இயர் ஆன் இயர் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது நான் நெட் ப்ராஃபிட் வைக்கிறேன் பாருங்கள். 2016 சொல்கிறேன் 19.4 பில்லியன் அப்படின்னு இருந்தது. அது அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளர்ந்து கிட்டத்தட்ட $40 பில்லியன் எப்போ 2000 வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 132 பில்லியன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனியோட கிராஜுவல் க்ரோத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயரில் ஒரு 100% இது வந்திருக்கும், ஸ்பைக் எடுத்திருக்கும். அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அது பெருசாக அந்த ஜம்ப் எடுக்காமல், மொமெண்டம் எடுக்காமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபினான்ஷியலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா, ஸ்ட்ரென்தன் நல்லா இருக்குது, ஆனால் ஃப்ளோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா, எஸ் இப்போ கொஞ்சம் வேல்யூவாக இருக்குது. இப்போ போன 1 இயராக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100% அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. மொமெண்டம், இது வந்து வேகமாக வளரக்கூடிய செக்மெண்ட்டில் வருதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது கிராஜுவலான க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியோடைய ஸ்டேக்ஸை வந்து யாரும் ப்ரமோட்டர் வாங்குறதோ இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைனாலும் கூட கண்டினியூஸாக பல இடிஎஃப்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கூகுளோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களோட சைட் ஆஃப் அப்புறம் அந்த ஹோல்டிங்ஸை. $10 பில்லியன் வரைக்குமே இப்போது பெர்ஷியஸ் ஹாத்வே, அதாவது நம்மளுடைய வாரன் பஃபெட்டோடைய கம்பெனி, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டீல் ஒன்று பேசியிருக்காங்க. மோரோவர் இதெல்லாம் நடக்கிறதுனால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக கூடுதலாக தான் போகும். இந்த P28க்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மி தான் வருமானம். ஏன்னா இவ்வளோ டிமாண்ட் இருக்கும்போது அது எப்படி வரும் அப்படின்னு கேட்க வரேன். ஸோ இன்றைக்கும் கூட இந்த கம்பெனியோடைய ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மோனோபொலி. இது எந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? மேப்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, டேட்டா இருக்குது, என்னென்னலாம் இருக்கணுமோ அத்தனையுமே கொடுக்குறது. இந்த A to Z வரும்போது அதை என்ன பண்ண முடியலன்னா இந்த செக்டாரில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண முடியாது உங்களால். ஆனால் பேசிக்காக இது கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள தான் வரும். இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி பல பிஸ்னஸஸ் ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அது என்ன ஃபேர் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தில் இவங்க நிறைய இடத்துல வயலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவங்க மேலே நிறைய கேசஸ் US கோர்ட்டில் இருக்குது. பட் அதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதெல்லாம் பெனால்ட்டியோட முடிஞ்சு போயிடும். அதுக்காக ரொம்ப பெருசாலாம் போகாது. இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னா, எஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பணத்தை இறச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் டேட்டா சென்டர்லையும் ஏஐலையும் இன்னும் நிறைய டெக்னாலஜிஸில் இறச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ஒருவேளை இதுக்கு ஆதரவு இல்லாமல் போச்சுன்னா, இதில் சரியான வருமானம் வராமல் போச்சுன்னா அப்போ இறச்ச பண்ணலாம் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த மாதிரியான பிரச்சனை தான் இருக்கே தவிர, பட் கூகுள் அதை மேனேஜ் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடியவங்க தாராளமாக கூகுள் மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஐம் ஓகே. இதை நம்ம வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நானும் கூகுள் ஷேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறீங்கன்னா
அதை விட பெட்டர் நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். ஏற்கனவே நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பேர் நேற்று இண்டக்ஷன் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணீங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் நிறைய அப்கமிங் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டூல் யூஸ் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டி போர்ட்டல் டூல் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் பெட்டரான சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது. அதனால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உடனே லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதுன்னு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க லைஃப்பில் சூப்பராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.